நீங்க என்னுடைய செய்கைகளை பார்த்திருக்கலாம். கொஞ்சம் கடுமையா இருக்கிறாரோன்ற செய்கைகள் கடுமையா இருக்கிறார், கடுமையா ஆகிவிட்டான் சரத்குமார் என்பதுதான் உண்மை. ஏன்னா பாதிக்கப்பட்டவன் நான். பலரும் சொல்லிட்டு இருக்காங்க, கடன் வாங்குறாரியா, பணம் செலவழாய் போச்சு, பணம் இல்ல, கட்சி நடத்த முடியாதுன்னு. கடன் வாங்குறது ஒரு தைரியம் வேணுங்க, அது ஒரு கலை. இட்ஸ் நாட் எக்கனாமிக்கலி, இட்ஸ் நாட். 10,000 ரூபாய் கடன் கேட்கிறோம், திருப்பி கேட்கிறோம், நான் 1 கோடி ரூபாய் கடன் வாங்கிடும் சரத்குமார் பெருந்தலை மணிமண்டபம் கட்டுறதுக்காக. எனக்கு இல்ல. எதுக்கு சொல்றேன்னா, பணம் இருக்காது, எல்லாம் இருக்காது, உழைப்பு இருக்குல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சரத்குமார் நடிக்க முடியாது, மலையாளத்தில் நடிப்பா, கன்னடத்தில் நடிக்க போறேன் 15ஆம் தேதிக்கு மேல. ஆகவே உழைப்பு இருந்தா போதும், உறுதி இருக்கணும், உண்மையான உழைப்பு. அந்த உண்மையான உழைப்பை நாம் வர வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவங்களை பார்க்காதீங்க. நீங்க சொல்றீங்க பல தலைவர்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அதெல்லாம் விரும்பாதவன் நான். அந்த தலைவர் இப்படி இருக்காரு, இவர் என் திட்டத்தை சொல்லிட்டா காப்பி அடிச்சிருவாங்க, இப்படி சொல்ற ஒரு தலைவர் இருக்காரு, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க, திசையே திருப்பாதீங்க. நம் நோக்கம் என்ன, நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நம் இலக்கு என்ன என்று ஒரே குறிக்கோள் நம்ம செயல்பட்டால் 2017 நம்ம ஜெயிக்க முடியும். ஏன் முடியாது? ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஒபாமா என்று மாற்றத்தை அடிக்கடி சொல்றேன். ஒரு பெருமையான ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். 175வது ஆண்டு நிறைவு விழா நடந்து கொண்டிருக்கிறது மருத்துவக் கல்லூரி சென்னையிலே. இன்று முதல்வர் அவர்கள் அங்கு அந்த மன்றத்திலே பேச இருக்கிறார்கள், அடிக்கல் நாட்ட இருக்கிறார்கள். அங்க நேற்று போயிருந்தேன். அங்க போயிருக்க நம்ம ஒரு கூட்டம் வந்து கிட்ட 2000. மறந்து விடாதீர்கள், மக்கள் நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் தேர்தல் வரும் நேரத்திலே அவர்களுக்கே உள்ள பலவீனங்கள் வெளிப்பட செய்யத்தான் செய்யும். இன்னைக்கு வந்து எல்லாமே ஏறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு. பல முறை சொல்லிட்டோம், பெட்ரோல் டீசல்கள் ஏற்றக்கூடாது ஏற்றி இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் என்றதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆக மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்கள் பணவீனங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், அவர்கள் தேவைகள் அதிகரிக்கிறது. இது எப்ப பூர்த்தி செய்ய முடியும்? நல்ல ஆட்சிகள் அமையும் போதுதான். ஆக நம்மளுடைய தேர்தல் அறிக்கையை வந்து பாதிச்சு பாருங்க. கலை இலக்கிய செயலாளர் சொன்ன, மாநில கலை இலக்கிய செயலர் சொன்னது போல சமச்சீர் கல்வியை பற்றி நாம் சொல்லியிருக்கின்றோம், காப்பீட்டு திட்டத்தை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். படிச்சு பாருங்க. முதலமைச்சர் மாநாடு 2 மாதங்களுக்கு முன்பு டெல்லியிலே நடந்த போது உற்பத்தியை பெருக்க வேண்டும், we have to give importance to agriculture என்று பிரதம மந்திரி சொல்கிறார். அதை நாங்க சொல்லியிருக்கோம். எதுக்காக சொன்னோம்னா, விலை இன்னைக்கு உழுகிற நிலமும் விளை நிலங்களும் விலை போய் கொண்டிருந்தால் நாளைக்கு வந்து உற்பத்தியை பெருக்க முடியாது. உற்பத்தி இல்லாத போது நாம் இறக்குமதி செய்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். இறக்குமதி செய்யும் போது அந்நிய செலவணி செலவிடப்படும், தேவையற்று நம் நாடு பலவீனமடையும். பலவீனமடையும் போது புரட்சிகள் வெடிக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுதான் தொலைநோக்கு சிந்தனை. ஆகவே தான் விவசாயத்திற்கு என்று ஒரு தனி பட்ஜெட்டை உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். சிலர் சொல்ல, பட்ஜெட்னா என்னங்க, எப்படிங்க போட முடியும் தனி பட்ஜெட்னு? வரவு செலவு இருக்க வேண்டுமே. அந்த வரவு செலவு நாம் செலவழிக்கும் போது எப்படி வரவு அரசாங்கத்துக்கு வர வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். எப்படிப்பட்ட திட்டத்தை நாம் எடுத்து சென்றால், விவசாயிகளிடத்தை எடுத்து சென்றால், அரசாங்கம் அவர்களுக்கு பண உதவி செய்யும் போது சப்சிடி கொடுக்குறாங்க, அது வேற. மின்சாரம் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க, அது வேற. ஆனால் எப்படி இந்த உற்பத்தியை பெருக்க வேண்டும்? உலகம் முழுவதும் உற்பத்தியை பெருக்க முடியாமல் போகும்போது இந்தியா உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாம் பொருளாதார அடிப்படையிலே நம் மக்கள் சுகமாக வாழ்வார்கள். நம் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையால் வாழும் போது அவர்கள் நியாயமாக நடந்து கொள்வார்கள். நியாயமாக நடக்கின்ற மக்கள் தான் அந்த தேர்தல் காலத்திலே நியாயமற்றவர்களாக காட்சியாக மாறுவதற்கு காரணம் இல்லாமல் செல்லும் போது அவர்கள் பணம் இருக்கும், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, நல்லா வேலைக்கு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. இந்த பணத்தை வாங்காதீங்கப்பா, அந்த பணத்தை வாங்காதீங்க, சொந்த கால நின்றுட்டு இருக்குமா இன்னொருத்தர் பணம் நம்மளுக்கு எதுக்கு, நல்லவர்களுக்கு ஓட்டளி போன போது சமத்துவ மக்கள் கட்சி அங்க நிற்கும். அப்படிப்பட்ட சிந்தனையை உருவாக்குங்கள், அப்படிப்பட்டவனை வளர்ப்போம். தொலைதூர பார்வை, தொலைநோக்கு சிந்தனை, அந்த சிந்தனைகள் சமத்துவ மக்கள் கட்சியில் இருக்கும் போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் சோடைய போக மாட்டோம். நேற்று அங்க மருத்துவக் கல்லூரி நான் பேசிய போது, இன்று நடக்காம இருக்கலாம். நம்ம என்ன இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு உடனே நாளைக்கு பதவியில் வர முடியாது, நிச்சயமா முடியாது. கட்சிகள் எத்தனை கட்சிகள் இருக்கின்ற அந்த கட்சிகளா இன்னும் 2 வருஷத்தை ஆட்சி அமைச்சாங்க இல்ல. மார்ட்டின் லூதர் கிங் மறைந்து விட்டு சென்றார். அவருடைய எண்ணம் ஒரு கருப்ப நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் இன்று ஒபாமா மூலமாக அமெரிக்காவில் நடந்திருக்கிறது என்றால், சரத்குமார் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நமது சமத்துவ மக்கள் கட்சி அமைத்தே தீரும் என்ற உறுதி பூண்டு கொள்ளுங்கள். தலைவர் இருக்கின்ற அவசியம் கிடையாது, எல்லாருமே தலைவர்கள் தான் சொல்லியிருக்கேன். நீங்க அனைவரும் தகுதி உள்ளவர்களாக, சிறந்த சிந்தனையாளராக, நாகரிக அரசியல் நடத்துபவர்களாக, நம் பாதை சிறப்பாக இருக்க வேண்டும், நம் எண்ணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களை தயார்படுத்துகின்ற இயக்கமாகத்தான் சமத்துவ மக்கள் கட்சியை பார்க்கிறேன் ஒழிய சரத்குமார் முதலமைச்சர் பதவியிலே சென்று அமர வேண்டும் என்பதற்கு அல்ல.
நான் ஒண்ணு இறங்கி போய் கண்ணாடி பார்த்துட்டு போங்க.